அவருக்கு பயங்கர வியாதி. அதாவது அவருக்கு அந்த வயிறு வலி வந்தா தாங்க முடியாது. அந்த ஆராதனை நடந்துட்டு இருக்குமா, அவருடைய ஊழியர்கள் நடந்துட்டு இருக்கும். அதாவது இப்படி சாதாரண சபை ஊழியர் கிடையாது. அவர் ஒரு பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கர். அப்பேற்பட்டதான கூட்டங்கள் இது நம்ம மாதிரி 40-50 பேரோட ஆராதிக்கிற ஆராதனை கிடையாது. ஆயிரங்கள் லட்சங்களுக்கு பேசுகிறதான ஒரு தேவன். அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் வயிறு வலி தாங்க முடியாம அந்த ஸ்கிரீனுக்கு பின்னுக்கு போயிட்டு ஐத்த பிடிச்சி நடந்து ஏண்டவரே இப்படி சொல்ற ஒரே ஒரு காரியம், கிருபை அதுக்கு பிறகு வந்து அவர் ஜெபம் பண்ணாரா அப்படி அற்புதங்கள் தலையில கையை வச்சு உடம்புல கையை வச்சு ஜெபிக்கிற பழக்கம் கிடையாது. வயிறு வந்த வயிற்று அடிச்சுதான் ஜெபம் பண்ணுவாங்க. தலையை அடிச்சுதான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா வைக்கிற அத்தனை பேருடைய சரீரங்களிலும் கர்த்தர் விடுதலை பெறுகிறார். அவருடைய சரீரத்துக்கு பாதைகள் ஏன் தெரியுமா? இப்பதான் நான் ஆண்டவர் சொன்னா என்னுடைய வெள்ளத்தில் ஓடுகிறதா எனக்கும் ஒரு பலவீனம். அந்த பலவீனத்திலே தேவனுடைய பலனை பார்க்கும்போது கேட்டா நல்லாதான் இருக்கிறாரு. கொஞ்ச நாள் கால் உடஞ்சிருச்சு, மறுபடியும் நிக்க ஆரம்பிச்சுன்னா இனிமேல் என்ன நடக்குமோ தெரியாது. அடிக்கடி நம்ம சகோதரர்கள் சொல்லுவாங்க, நம்ம இந்த நேரத்துல பிறந்த பெத்த அனுபவம் தெரியல. கட்டத்தை அம்மது நான் அப்படின்னு ஏன்னு சொன்னா என் வாயில ஏதாவது எப்பயாவது வசம் வச்சு தேய்ச்சிட்டே இருக்கிறோம். என் வாய் வந்து ரொம்ப நல்ல வாய். எல்லாரும் சகோதரிகள் பேசுவாங்க, மனைவி பேசுவாங்க. நேற்று கூட சொன்னாங்க, கண்டிப்பா நான் பரவாயில்ல போயிடுறேன், உங்களோட வாழ்றதுனால நிச்சயம் நான் உங்களுக்கு முன்ன போயிடுறேன் அப்படின்னா அப்படி போனா அங்க சந்திக்கலாம். இத்தனை பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கங்கள் என்ன என்பதை நாம தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன் ஆண்டவரே என்னை ரட்சித்தீங்க? எதற்காக? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன் அப்படி தேவனிடத்துல கேட்கும்போது தேவன் நம்மோடு பேசுவார். நான் எப்பொழுதும் நம்புறதான் இங்க இருக்கிற ஒருவரையும் கர்த்தர் ஏதோ எங்களோடு கூட இணைக்கவில்லை. ஒரு நோக்கத்தோடு கூட இணைத்திருக்கிறார். 22 கிலோமீட்டர் அங்கிருந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. 10-11 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. தடுக்கி விழுந்தா சர்ச் இங்க எவ்வளவு கிடைக்குது. ஆனால் தேவன் நம்ம எங்கு நாட்டி வைத்திருக்கிறார் அந்த இடத்திலே நாம் நட்டப்பட்டிருக்கும் பொழுதுதான் கனி கொடுக்கும். ஆரம்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எப்படிப்பட்டவர்கள்
சில நமக்கே புரிய மாட்டேங்குது. அந்த தேவதாசை கோவை කියලා සමහරවල් අපිටම තේරෙන්නේ නැහැ. நேத்து கூட ஒரு ஊழியக்காரன் சொல்லிட்டு இருந்தாங்க, ඊයේ සේවකයෙක් මම කිව්වා இதுதான் ஆண்டவரே என்னுடைய ஊழியம் මේකද தேவதாசை මගේ සේවාව. அப்படின்னு அடிக்கடி கேட்ட ஒரு காலம். එහෙම නිතරම ආපු කාලයක් තියෙනවා. எனக்கு சபை அவ்வளவு வறட்சியா இருக்கு. ඒකද අපේ සභාව වෙච්චරම මොකුත් නැතුව තිබුණේ. ஒண்ணுமே இல்லை. මොකුත් තියෙන්නේ. ஆத்துமாக்களும் கிடையாது, සභාවේ කට්ටියක් නැහැ, பொருட்களும் கிடையாது. බඩුත් නැහැ. நாம 2-3 மட்டும் இப்படி தட்டிட்டு பாடி අපි තුන්දෙනා විතරයි දෙවෙනි අපුඩි ගාලා සිද්ධ තියෙනවා. இப்பயும் அப்படிதான். දැනුත් එහෙම තමයි. சில தட்டு சத்தமே கேட்க, සමහර අය අපුඩි ගන්නවා තමයි. ஆனால் எதுவும் ஆராதிக்கிறோம். හැබැයි නමස්කාර කරනවා. ஆனால் இப்பொழுது ஆண்டவரிடத்துல இதை கேட்கறது கிடையாது. හැබැයි දැන් දෙවියන්වහන්සේගෙන් ඒවා නෑ. ஏன் என்று சொன்னால், Thank you. ஒரு ஊழியமானது ஸ்தாபிக்கப்படுகிறதுக்கு සේවයක් පැවැත්වුවා. அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியமா இல்லையா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கிறதற்கு ඒ සේවය දෙවියන් වහන්සේගෙන්ද නැද්ද කියලා අපි දැනගන්න. 10 வருஷங்கள் ஆகும். අවුරුදු 10ක් කියයි. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் ஓடுகிறது. හැබැයි ඒක පව් කරලා අපි ගමන් කරනවා. வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். අපි ජයෙන් ගමන් කරනවා. ஏன் என்றால் கர்த்தர் வரும்பொழுது அவருக்கு முன்னதாய் நாம் நிற்கும்படியாக கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ඒ කියොත් දෙවියන් වහන්සේදී අපි යත් එක්ක ඉන්න දෙවියන් වහන්සේ අපිව සුසුම් කරනවා. அது ஒன்றுதான். ඒක දෙයක්. வேற எதுவுமே இந்த சபை கிடையாது. වෙන මොකටවත් මේ සභාව கல்யாணம் கட்டுறதுக்கு இந்த சபை கிடையாது. කසාද පරිණ මේ සභාව නැහැ. உள்ளெல்லாம் வந்தீங்கன்னா புள்ள தருவார்னு சொல்றது சபை கிடையாது. ළමයි නැතුව ළමයි දෙනවා කියලා. தரித்திரத்தோட வந்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்றதுக்கு சபை අපි கிடையாது. පෞත් එක්කවත් දෙවියන් වහන්සේ ආශිර්වාද இங்க வந்தா நீ කරනවා. பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற உத்தரவாதத்தை கொடுக்க மட்டும்தான் இந்த சபை. මේ ස්ථානයට આવත් අපි ස්වර්ගයට යනවා කියලා நாம் ඒකේ හරි ගස්සන තමයි මේ ස්ථාන. நாங்கள் பரலோகம் போவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுது අපි ස්වර්ගයට යන අපිව ලෑස්ති இந்த කරනවා. பூமியிலே நமக்கு வேண்டியது அத்தனையும் கர்த்தர் நமக்கு தருவார். මේ පොළොවේ අපිට ඕන සියලු දේ දෙවියන් වහන්සේ අපිට දෙයි. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், ඒ කිව්වොත් நாங்கள் மணமகளுக்காய் ஆயத்தப்படுத்தப்படுகிற மணவாட்டிகள். மணாலய වෙනුවෙන් සූදානම් කරන ලද්දාවෝ මනාලියන් අපි. அப்ப நம்மள பிச்சைக்காரி மாதிரி ஆண்டவர் எடுத்துக்குவாரா? අපි ඊගන්නෙක් වගේ දෙවියන් වහන්සේ අපිට දෙනවා. இங்க இருக்கிற ஏதாவது செலவு போயிட்டு நம்ம 5 ரூபா தான் இருக்குது, 50 ரூபா தான் இருக்குது, அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது மூஞ்சி பூசியா இருக்கும்னு கேட்க முடியுமா? ඔයාලා සැලෝන් එකේ ගිහලා රුපියල් 50ක් තියෙන්නේ ඒකට මොනාරි දාලා දෙන්න කියලා කියන්න පුළුවන්ද? ஃபேஷியல் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட், ෆේෂල් කරන්න එක ගාන. மெனிக்யூர் பெடிக்யூருக்கு ஒரு அமௌண்ட், ඒවට එක ගාන. லக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட், ඒවටත් එක ගාන. மயிர் கொடுக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட். மயில் கலவாண்டு ஏன் வாங்குதோ? மயில் கலவாண்டு எங்கட காண. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் போட்டு வச்சிருக்காங்க. මේ හැම දෙයකටම එක ගාන. அவங்களே போய் நம்ம பேச முடியாது. ඒ ස්ථානෙට ගිහලා අපිට ගන්න කතා. தேங்காய் மட்டும் கேட்கலாம். පොල්ලෝ වෙන ගන්න පුළුවන්. இன்னும் இவ்வளவு விலை இருக்குது, ඒ මෙච්චර ගන්න. 5 ரூபா குறைங்க. රුපියල් 5ක් කඩු කරන්න. அங்க போய் கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. ඒ ස්ථානෙට ගිහලා આવොත් එක පැත්තක් විතර මොනාරි කරලා යනවා. அதனால அங்க போகிறதுக்கு நாம் இங்க ஆயத்தமாக்கும் பொழுது ඒ ස්ථානෙට යන අපි මේ ස්ථානේ ලෑස්ති இங்க වෙනවා. நம்மை அலங்காரப்படுத்துகிறதுக்கு வாழ்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவையோ පොළොවේ අපිව අලංකාර කරන අපි ජීවත් වෙන මොනවාද අවශ්‍යද? அத்தனையும் தந்து அத்தனையும் செய்து நம்மை அழகுபடுத்தி ஆசீர்வாதம் தான் ඒ ஆண்டவருடைய සියලු දේම දීලා අපිව ලස්සන කරලා දෙවියන් වහන්සේ අපිව එක්කන් ගන්නවා. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? ඒක විශ්වාස කරනවා. நான் මම විශ්වාස කරනවා. கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையும் என் பிள்ளைகளையும், பிள்ளைகள் என்பது உங்களையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆரம்பித்தார். சபை செலுத்தும் பொழுது සභාව ආශිර්වාද වෙන්නේ. நீங்க செய்யணும். ඔයාලත් ආශිර්වාද වෙන්නේ. ஹalleluya. சபை பெருமாள். සභාව කියන්නේ කම. இந்த சபையிலே, இந்த மரத்திலே මේ ගහේ இலைகள் வந்து පොළ යනවා. துளிர் விட்டு தழுதலா பூ பூத்து මල් පිපින காய் காய்த்து ඵලය ඇවිල්ලා அது பழுக்கிறதுக்கு சில ඒවා நாட்கள். යන දවස් ටිකක් යනවා. ஆனால் அந்த பழங்கள் வர ஆரம்பிச்சுட்டா ඒ පළතුරු එන්න පටන් ගත්තොත් எந்த பயனாலையும் பார்க்க முடியாது. මොනේ කාටවත් ඒක නවත්තන්න බෑ. அதை முடியுமா? කාට හරි පුළුවන්. அந்த பத்து சாப்பிட்டு போட்டா இன்னொரு போட்டேன், ඒ පළතුරු කෑවොත් அதுல இருந்து மரம், ඒ ඇටින් තවත් அதுல இருந்து பழம் வராங்க.
ඒ அந்த තවත් மரங்கள் வளர சில நாட்கள் ஆகும். ඒ ගාවල් ගහන්නේ තවත් ஆனால் දවසක්. கர்த்தருடைய நாள் வரைக்கும் அந்த மரங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். දෙවියන් වහන්සේගේ දවස් වෙනකන් ඒ ගාවල් ලොකු වෙයි. மரங்களிலே கனி இருந்து கொண்டே இருக்கும். ඒ ගාවල් පළතුරු அந்த හැමදේම நாட்களுக்குள் தான் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். ඒ දවස් වල තමයි දෙවියන් වහන්සේ අපේ விசுவாசிக்கிறவர்கள் சொல்லலாமே, විශ්වාස කරන අය කියන්නේ. எல்லாம் பச்சை பிரமன் சொல்ல வேண்டியது. ஆனா எருமையா கழுத வளர்த்து எவ்வளவோ நாளாச்சு மாங்க. யானைக்கு தன்னுடைய பலம் தெரியாது, தெரியுமா? අලියට යාගේ බලය දන්නේ නැහැ. யானைக்கு தெரியாது. අලිය அதே மாதிரி தான் நீங்க. ඒ වගේ තමයි யார் உங்களுக்கு தெரியாது. ඔයාලා කවුද කියලා දන්නේ නැහැ. මං எனக்கா මටද நடக்குமா? මේ වෙයි. அதனால தான் அப்படியே இருக்கு. ඒකයි මේ වෙන්නේ. செஞ்சு பாருங்க, කරලා බලන්න. நடப்பித்து பாருங்க. මේවා කරලා බලන්න. கர்த்தர் எல்லாம் வச்சுப்பாங்க. මේ මාස හැමදේම වෙනස් කරනවා. ஹalleluya. அதனால ஆண்டவர் பேசுகிறார். දවසේ දෙවියන් වහන්සේ කතා ஓ, කරනවා. பிரசங்கமே ஆரம்பிக்க போறாரு இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். ඔයා හිතන්න පුළුවන් දේශනාව පටන් ගත්ත දේ කියලා. இதான் பிரசங்கம். මේක තමයි දේශනාව. இருதயத்தில் சுத்தமுள்ள ஒரு பாக்கியவான்கள், හදවතේ ශුද්ධකම් තියෙන අය වාක්‍යවන්තයි. அது மலை பிரசங்கம். அது நம்முடைய தேசம். ඒ කඳ උඩ දේශනාව. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட சரளமாய் பேசிக்கொண்டார். ඒ දෙවියන් වහන්සේ වලත් එක්ක පැහැදිලිව කතා කරනවා. நம்மோடு கூட பேசுகிற தேவன் அப்படி. අපිත් එක්ක කතා කරන දෙවියන් ஏன் වහන්සේ. நம்மோட பேசுகிறவர் நம்முடைய தகப்பன். අපිත් එක්ක කතා කරන්නේ අපි நம்ம තියා. அப்பா பேசும்போது அப்படிதான் பேசுவார். තාත්තා කතා කරද්දී என் அன்பு மகனே, මගේ ආදරවන්ත என் அன்பு மகளே, මගේ ආදරවන්ත எனக்கு தண்ணீர் எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்ற யாராவது எங்க அப்பா வேற. මට වතුර අරන් ඉන්න කියනවද තාත්තා ඉන්නවද? திஷோ தண்ணி வேணுமா? அவருக்கு நன்றிதான் கேட்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. ඒ වගේ තමයි අපි ජීවිතේ. ஆண்டவர் கூப்பிடுவாரு ඒ වහන්සේ අඳගන්න ஆசீர்வதிக்கிறதுக்கு. ආශිර්වාද කරන්න. காதுல இயற்பட் போட்டிருக்கனால கேட்காது. அதனால இவர் ஆசீர்வாதங்கள் அனைவரும் பின்தங்கி கொண்டிருக்கிறது. இதை கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இவருடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடை சபையோ பெற்றோரோ யாருமே கிடையாது. இவருடைய ஆசீர்வாதங்களுக்கு தடை அவர்தான். தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது இந்த நாளிலே தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வருகிற மாதத்தின் 3ஆம் நாள் தொடங்கி நான் உடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டுமான வாழ்க்கையை சீர்படுத்த என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஊழியக்காரனாய் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை. සේවකෙක් හැටියට කියන එක මගේ වැඩ. அதற்கு நேராய் கர்த்தர் சொன்னாலே நீங்க மாறுங்கன்னு சொல்ல வேண்டியது ஒரு தகப்பனாய் என்னுடைய கடமை. දෙවන්සේ මාරු වෙන්නේ කිව්වා කියලා කියන එක කියා තාත්තෙක් හැටියට මම. ஆனால் செய்ய வேண்டியது அவனுடைய வேலை. ඒක කරන එක මගේ වැඩ. செய்தார் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். කිව්ව දෙවන්සේ ආශිර්වාද කරනවා. அதான் நம்முடைய வேலை. ඒක තමයි අපේ දෙවියන් වහන්සේ. நம்முடைய ஆண்டவருக்கு அவருக்கு எல்லை கிடையாது. අපේ දෙවියන් වහන්සේට சீமா සීමාවක් නැහැ. அவர் பவுண்டரியை தாண்டின தேவன் நம்முடையது. සීමාව පව කරන දෙවියන් වහන්සේ තමයි අපේ දෙවියන් அந்த වහන්සේ. பவுண்டரி தாண்டினாதான் ඒ සීමාව පව කළොත් තමයි 4, 6 எல்லாம். 4 6 அது வரை போலே போய் தேட வேண்டியதுதான். ඊපස්සේ ගෝලේ වයන්නයි කියනවා. அடிச்ச போலே காணல. ගැවුවා ගෝලේ නැහැ. அதான் நம்முடையது. ඒක තමයි අපේ දෙවියන් වහන්සේ. ஆண்டவர் சொல்றார், நம்முடைய பவுண்டரியை நான் கடக்க போறேன். දෙවියන් වහන්සේ කියන මේ සීමාව මම පව කරන அப்ப நம்ம වැඩ. போலே தேட வேண்டிய நாட்களுக்குள் வந்து கொண்டிருக்கிறோம். ඒකට අපිට ගෝලේ වයන්නව දවස්වල අපි ඇවිල්ලා என்ன තියෙනවා. போல? මොන පොළද? இவ்வளோ கடன் இருந்தது. මෙච්චර ණය තිබ්බද? கடனே இல்லையே. ණය නැහැ. இவ்வளோ வியாதி வருத்தங்கள் இருந்தது. මෙච්චර ලෙඩ තිබ්බා. இப்ப வியாதி வருத்தங்களே இல்லையே. දැන් කිසි ලෙඩක් නැහැ. இவ்வளோ போராட்டங்கள் இருந்தது. මෙච්චර පොර බැඳින් இன்னைக்கு තිබ්බා. போராட்டமே இல்லையே. අද කිසි ප්‍රශ්නයක් ஏன் නැහැ. அடிச்ச அடியில போல எங்கேயோ போயிடுச்சு. ඒක ගාමු පාරේ පොලේ කොහෙද யார் තියෙන්නේ? அடிக்கிறது? කවුද ගන්නේ? ஆண்டவர் எனக்கு கையெழுத்தம். දෙවියන් වහන්සේ අපේ යුද්ධය කරනවා. ஹalleluya. இந்த நாளின் தியானத்தில் கேட்டு கற்றுக் கொடுத்த வசனம். අද දවසේ දෙවියන් වහන්සේ දීපු වචනය. யோவான் 16வது அதிகாரம் 8வது. යොහාන් 16:8. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனம். යොහාන් 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். सिंगल केवल इंग्लिश इनो केवल වහන්සේ ආකල පාපය ගැනද ධර්මශකකම ගැනද විනිශ්චය ගැනද ලෝකයට අඟවාගෙන සිටිනවා.
கர்த்தருடைய ஆவியானவர் வந்து மூன்று காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. සුදාත්මය වාක්‍ය අපිට දේවල් තුනක් පිළිදරව් කරයි කියලා අපිට මේ ස්ථාන. அது என்ன? ඒ වුණාද? பாவத்தை குறித்தும் පව් ගැන, நீதியை குறித்தும் නීතිය ගැන, நியாய தீர்ப்பை குறித்தும் வினிශ්චය විනිශ්චය ගැන ஆண்டவர் கண்டித்துணர்த்துவாராம். මේ වාක්‍ය අපිට தரவட்டுக்காரர் நான்சாமிவர் அரிகாஸ். அப்ப அந்த காலத்துக்குள் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ඒ කාලේදී දෙවියන් වහන්සේ අපිව එක්කන් වෙනවා. இந்த இடத்துல வந்து நாங்கள் பாவத்தை குறித்து தான் அதிகமாக பேசுகிறோம். මේ ස්ථානේ අපි පව් ගැන තමයි වැඩි அதாவது කරන්නේ. இந்த காரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பேசுகிறார். මේ වගේ දේවල් කරන්න හොඳ නැහැ කියලා දෙවියන් වහන්සේ අපිට කියනවා. ஏன் என்று சொன்னால் நாம் பரலோகத்துக்கு போகிறதற்காக ரட்சிக்கப்பட்டவர்கள். ඒකවත් අපි ස්වර්ග රාජ්‍යයට යන්න අපිට ගැලවීම හම්බුනේ. அதுக்காக தான் ரட்சிப்பு. ඒකටයි ගැලවීම. வேற எதுவுமே ரட்சிப்பு கிடையாது. වෙන මොකටවත් නෙමෙයි. ரட்சிப்பு இல்லை என்று சொன்னால் பரலோகம் இல்லை. ගැලවීම නැත්තම් ස්වර්ගය නෑ. ரட்சிப்பு இல்லை என்று சொன்னால் நாம் நீதிமானாய் மாற முடியாது. ගැලවීම නැත්තම් අපිට භාග්‍යවත් நீதிமான்களாய் இல்லை என்று சொன்னால் நாங்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. භාග්‍යවත් නෙමෙයි නම් අපිට ස්වර්ග රාජ්‍යයට යන්න බෑ. அப்ப கர்த்தர் பாவத்தை குறித்து நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපිට පව් ගැන කතා அப்ப කරනවා. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் பாவங்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது අපේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ පව් ගැන එළිදරව් அந்த කරනවා. பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டும். ඒ පව් වලින් අපිට නිදහස් වෙන්න அந்த ඕන. பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் தூக்கி எறிந்து விட வேண்டும். ඒ පව් වල අපේ ජීවිතයෙන් එළියට දාන්න ඕන. தொடர்ச்சியாக அந்த பாவங்களுக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்க முடியாது. එක දිගට ඒ පව් වලට අපි වාළුව වෙලා ඉන්න அதே போல ඒ වගේම கர்த்தர் நமக்கு நீதியை கற்றுக் கொடுக்கும் பொழுது ඒ වාක්‍ය අපේ නීතිය උගන්වනවා. அந்த நீதி என்ன என்பதை குறித்து நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ඒ මොනවද කියලා අපි දැනගන්න ඕන. அப்ப அந்த நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ඒ නීතිය අපි පසුපදින්න ඕන. அடுத்த ஆண்டு என்ன சொல்லுகிறார்? ඊළඟට මොනවද කියන්නේ? நியாய தீர்ப்பை குறித்து. හරි ගැස්සීම ගැන. நியாய தீர்ப்பு வினிශ්චය. அப்ப அந்த நியாய தீர்ப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு. ඒ විනිශ්චය අපි හැමෝටම அந்த තියෙනවා. நியாய தீர்ப்பு இல்லாதபடி நாங்கள் பரலோகத்துக்குள்ளே என்ட்ராக வேண்டும் ඒ என்றால் විනිශ්චය නැතුව අපි ස්වර්ග රාජ්‍යයට යන්න ඕන. ஆண்டுடைய வருகையிலே நாங்கள் போக வேண்டும். ඒ වාසිය ගිහින් අපි යන්න ඕන. அதற்காக தான் கர்த்தர் இந்த சபையை ஏற்படுத்துகிறார். ඒක තමයි මේ සභාව දෙවියන් වහන්සේලා අස්තිකරන්නේ. அப்படி இல்லைன்னா கர்த்தரை ஆராதித்து விடுபடுகிறது கைவிடப்படுகிறதற்காக கர்த்தர் இந்த சபையை ஏற்படுத்தவில்லை. අපි නමස්කාර කරලා දෙවියන් වහන්සේ අපි අතාරින්න නෙමෙයි මේ සභාව තියෙන්නේ. அப்ப ஆண்டவர் இதை வந்து தடவி போதிப்பேன்னு சொல்லல. දෙවියන් වහන්සේ ලස්සනට කියලා ඔයාලට දේශනා ஜெயம் කරනවා. பட்டன் போட்டு நான் சொல்றேன்னு சொல்லல. බටල දාලා කියනවා කියලා කිව්වේ. கண்டித்துணர்த்துவேன் என்று சொல்லுகிறேன். එයා අපි දඩුවම් කරලා එයා අපිට தரப்பட்டுகிறார். கண்டித்துணர்த்து. சரி. அப்ப அந்த கண்டிப்புக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ඒකට අපි පාර யாராவது இந்த பிள்ளைய டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிடுவோமா? ළමයාට ටීචර් ගැව්වා කියලා ඉස්කෝලේ නවත්තනවලු. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த ஸ்கூல்ல போட මම කොච්චර අමාරු වුණාද මේ அப்படின்னு சொல்லி ඉස්කෝලේ. நான் அந்த பிள்ளை இன்னும் ஒரு வருஷம் தானே இப்படியா போயிரு அப்படின்னு. තව අවුරුද්දයි කොහොම හරි යන්න කියලා කියනවා. ஏன் ඇයි? எப்படியாயும் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சுபிட்சமா இருக்க வேண்டும். කොහොම හරි දරුවාගේ අනාගතය හොඳට ஆனா තියෙනවා. சாதாரண ஸ்கூலுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை ඒ නිකන් පාසලකට දෙන මේ පළවෙනි ස්ථානය பரலோகத்துக்கு போகிறதுக்கு நாம கொடுக்கிறது கிடையாது. ස්වර්ගයට අපි දෙන්නේ නැහැ. ஆனா பரலோகம் போகணும்னு சொன்னா உங்க வாழ்க்கை நாசம். ස්වර්ගයට ගියේ නැත්නම් අපේ ජීවිතේ වැඩක් නැහැ. கொஞ்ச நாள் வேதனை சைக்கிளே உங்களால முடியல. දවස් පොඩ්ඩක් නින්දාව දරා ගන්න ඔයාලට බෑ. கொஞ்ச நாள் வருத்தங்களை தாங்கவே நம்மால முடியல. දවස් පොඩ්ඩක් ලෙඩ අපිට දරා ගන්න බෑ. கொஞ்ச நாள் பண பிரச்சனை அதை சகிக்க எங்களால முடியல. දවස් පොඩ්ඩක් මුදල් ප්‍රශ්න අපිට දරා ගන්න அப்ப බෑ. பரலோகத்துக்கோ நரகத்திலேயோ நாங்க இருக்க போகிறது நித்தியம். ඒකට ස්වර්ගයේ අපාය අපි ඉන්න යන එක සදාකාලිකයි. அதுக்கு முடிவு கிடையாது. ඒකට නැවතීමක් නැහැ. அப்ப நீங்க போய் நரகத்துக்கு இல்ல அது நம்ம நரகத்துல விழுந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது விமோசனம் இருக்குமா? ඔයාලා අපායට ගිහිල්ලා වැටුනොත් ඒකෙන් ගැලවෙන්න පුළුවන්. முடியாது. බෑ. லாசரை குறித்தும் ஐஸ்வர்யவானை குறித்து நாங்க பார்க்கிறோம் முதல்ல. ලාසරස් ගැනත් පොසත් මනුස්සය ගැනත් අපි බලනවා. அப்ப கர்த்தர் அப்படி உங்களை கண்டித்துணர்த்தும் பொழுது நாம் மாறுகிறதுக்கு நாம் நம்முடைய இருதயத்தை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். ඒ වගේ දෙවියන් වහන්සේ අපිට කියලා දෙදී අපි හරි ගස්සන්න අපි ඊට දෙන්න அப்படி ඕනේ. இல்லாத பட்சத்தில் நான் பரலோகத்தில் இருந்துப்போம். එහෙම නැත්නම් අපිට ස්වර්ග රාජ්‍යය නැති වෙනවා. ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணார். දෙවියන් වහන්සේ අනිවාර්යෙන් කරන්න Force කියලා பண்றாரா? කියනවා. එහෙම කරනවද? யாரையும் force பண்ணார். කාවත් එහෙම කරන්නේ නැහැ. கண்டிப்பா உபவாசம் இருக்கணும். අනිවාර්යෙන් නිරාහාර වෙන්න ඕනේ. එහෙම කිව්වේ නැහැ. நீ கண்டிப்பா நீ கல்யாணம் கட்டக்கூடாது. අනිවාර්යෙන් කසාද බඳින්න හොඳ නැහැ. கண்டிப்பா நீ ஸ்கூலுக்கு போக கூடாது. අනිවාර්යෙන් ඉස්කෝලේ යන්න හොඳ නැහැ. ஆண்டவர் சொல்றார். එහෙම දෙවියන් වහන්සේ කියනවා. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படும். ළමයි දෙවියන් වහන්සේගෙන් ඉගෙන ගන්න.
ஆண்டவர் போதித்திருக்கு. මේ වාසේ උගන්වලා තියෙනවා. 200 நாள் ஸ்கூல்ல 100 நாள் ஸ்கூலுக்கு போகல. දවස් 200ක් ඉස්කෝලේ දවස් 100ක් ඉන්න ඉස්කෝලේ. அவர் மாதிரி ஸ்கோர் பண்றதுக்கு ஸ்கூல்ல ஒருத்தருமே கிடையாது, லீவ் எடுக்கிறது. නිවාඩු ගන්න එකේ වගේ කාණක් ගන්න බෑ. ஆனாலும் இந்த இடத்துல 94 98% 94% உங்களதான் கேட்கறேன் ஜோஷுவா. அவருக்கே தெரியல அவருக்கு சரி என்ன போட்டு. அதாவது 94%ல அவர் அச்சீவ் பண்ணியிருக்கிறார். ඒ හොඳ ලකුණක් ගන්න තියෙන ඉස්කෝලේ. ஆனா 3 நாள் ஸ்கூல் போகல. අපි දවස් 100ක් ඉස්කෝලේ ගිහිල්ලා නැහැ. 3 நாள் போயிருந்தேன். තව දවස් 100ක් ගිහිල්ලා තිබුණා. கத்தரா போதிக்கிறார். ළමයි දෙවෙනි அதை கேட்டு சொல்லக்கூடாது. வார வருஷத்துக்கு அப்ப நான் 150 நாள் போக மாட்டேன். ඒ කාලේ කියන්න හොඳ නැහැ ඊළඟ අවුරුද්දේ දවස් 150ක් යන්නේ නැහැ කියලා. கத்தர் கொடுத்தது. දේවාංශේ පාර දෙන්න. கத்தர் பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்தது. දේවාංශේ ළමයි இது ஏன் பிள்ளை මේ මගේ ළමයා. அப்படின்னு பாத்துக்கிட்டு ඒක බලා ගන්න නෙමෙයි. அந்த பிள்ளையை வளர்த்து உருவாக்கி அவர்கிட்ட கொடுத்தது. ඒ ළමයාව හදලා අපි දේවාංශේ දෙන්න ඕනේ. இது என் மனைவி. මේ මගේ බිරිඳ. கத்தர் கொடுத்தது. දේවාංශේ දුන්නා. நான் பாவம் செய்யாதபடி இருக்கிறேன். මම පාව කරන්නේ නැතුව ඉන්නවා. அவளுக்குரிய கடமைகளை நான் நிறைவேற்றுவேன். එයාට කරන්න ඕන දේවල් මම කරන්නේ. ඒකද දේවාංශේ දුන්නේ. அதே போலதான் கணவர் மனைவிமாரும். ඒ වගේ තමයි බිරිඳ. வேதம் சொல்லுவார் எல்லா விஷயங்களிலும் புருஷன் அடங்கி இருக்கு. වචනේ කියන හැම දෙයකින්ම සමියට යටත් වෙනවා. அப்ப கர்த்தருடைய வார்த்தைகளை நீதிகளை நாம் நிறைவேற்ற வேண்டியதுள்ளது. දේවාංශයේ වචනය යාගේ නීතිය අපි ඉෂ්ට කරන්න ඕනේ. கிரீக்ல ග්‍රීක භාෂාව. எலஸ்கோ என்று சொல்வார்கள் இந்த பாவத்தை குறித்து. එලස්කෝ කියනවා මේ පව් වලට. அப்ப அந்த அந்த எலஸ்கோ என்று சொன்னால் එලස්කෝ කිව්වොත් குற்றத்தை அறிவுறுத்துறது. වැරදි කියලා දෙන එක. அந்த குற்றத்தை வெளிப்படுத்துகிறது. ඒ වැරදි එළිදරව් කරනවා. தவறை நிரூபிக்கிறது. වැරදි அப்ப இது நான் செய்யறது சரி அப்படின்னு சொல்லும் பொழுது මකරණ එක හරි කියලා කියද්දි இல்ல இது தப்பு. නෑ මේක වැරදි. இப்படி செய்தாதான் சரின்றதை நம்ம அவங்களுக்கு நிரூபிக்கிறது. නෑ මේක කළොත් තමයි හරி කියලා අපි යාළුවට කියනවා. அதை தான் கர்த்தர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ඒක තමයි දෙවියන් වහන්සේ අපිට කරන්නේ. பாவம் என்ன தெரியுமா உங்களுக்கு? පව් කියන්නේ මොනවද දන්නවද? பாவம் என்ன தெரியுமா? පව් කියන්නේ මොනවද தெரியுமா දන්නවද? தெரியாது. நீ பார்த்துக்கிட்டு இருந்ததே பாவமா தான் இருக்கு. බලන්න ඉන්න එකම පව් වගේ. நீ பாவமா இருக்கு. யார் பெத்த பிள்ளையோடு மறுபடி பாருங்க கிலோ பாருங்க. யார் பெத்த பிள்ளையோடு பாவமா கண்டிருக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாதது எல்லாமே பாவம். දෙවියන් වහන්සේට කැමති නැති හැම දෙයක්ම පව්. அப்ப தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லி யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? දෙවියන් වහන්සේට මොනවද කැමති නැති කියලා කවුද දැනගන්න ඕනේ? யாருக்கு தெரியும்? කවුද දැනගන්න ඕනේ? நமக்கு தெரியும். අපි තමයි දැනගන්න ඕනේ. என் தேவனுக்கு என்ன பிடிக்கும்? මගේ දෙවියන් වහන්සේට මොනවද කැමති? என் புருஷனுக்கு என்ன பிடிக்கும்? මගේ සමියාට என் මොනවද? மனைவிக்கு என்ன பிடிக்கும்? මගේ බිරිඳට பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும்? මගේ ළමයින්ට මොනවද? அப்படின்றது நாம தெரிஞ்சு ඒවා අපි දැනගන්න ඕනේ. அதை காட்டினோம். ඒකට වඩා தேவனுக்கு பிரியமில்லாதது எது, දෙවියන් වහන්සේට අකමැති தேவனுக்கு දේවල් பிரியமானது எது என்பதை நாங்கள் தெரிந்து. දෙවියන් වහන්සේට කැමති දේවල් මොනවද කියලා අපි அப்ப දැනගන්න. தேவனுக்கு பிரியமில்லாதது எல்லாமே பாவம். දෙවියන් වහන්සේට කැමති නැති දේවල් ඔක්කොම පව්. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறது எல்லாமே பாவம். සුදාමයන් වහන්සේව දුක් කරන හැම දෙයක්ම පව්. பரிசுத்த ஆவி யாருக்கு தெரியும்? සුදාමයන් වහන්සේ කවුද? தெரியுமா தெரியாது? ஆண்டவராகிய இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ කිව්වා நான் போகிறது நல்லது. මම යන එක හොඳයි. நான் போனா මම ගියොත් உங்களுக்கு ஒரு தேற்றர வாரனை. ඔයාලා සැලසුම් කරන කෙනෙක් මම அப்ப அந்த යනවා. தேற்றர வாரனை தான் பரிசுத்த ஆவி. ඒ තමයි සුදාමයන් වහන්සේ. அது மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார், ඒ විතරක් නෙවෙයි. இந்த பூமியிலே நீங்கள் செய்கிற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். මේ පොළොවේ ඔයාලා කරන හැම පවම ඔයාලට ஆனால் සමාන. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிற எந்த ஒரு பேச்சும் மன்னிக்கப்படாது. හැබැයි සුදාමයන් වහන්සේව විරුද්ධව කතා කරන හැම වචනයක්ම எங்க மன்னிக்கப்படாது? பூமியிலே மன்னிக்கப்படாது. මේ පොළොවේ ඒවට සමාව அப்ப නැහැ. பூமியிலே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற அந்த வார்த்தைகள் மன்னிக்கப்படாது என்று சொன்னால் මේ පොළොවේ අපි සුදාමයන් වහන්සේ විරුද්ධව කතා කරන ඒවා අපිට සමාව දෙන්න බැරි. பரலோகம் போக முடியுமா? අපිට ස්වර්ගයට යන්න පුළුවන්. ஏனென்றால் எனக்காய் எங்களுக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட ஜெபம் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். අපි වෙනුවෙන් යාඥා කරන්නා වූ ඒ කෙනෙක් තමයි සුදාමයන් වහන්සේ. இந்த பிரசன்னம் சரியில்லை.
මේ දේශනාව හරියට. இது ஆண்டவர் பேசல. මේ දිව්‍යන් වහන්සේ මේ කතා කරන්නේ. நீ ஆராதனை சரியில்லை. අද නමස්කාරය හොඳයි. இன்னைக்கு வந்த வெளிப்பாடுகள் சரியில்லை. අද ආපු එළිදරව් හොඳයි. யாருக்கு விரோதமா பேசுறோம்? අපි කවුරු විරුද්ධව කතා කරන්නේ? සිතාක් යනවා. யார் பேசல? කවුරු யார நடத்தட்டும்? කවුරු මේවා කරන්න පුළුවන්? அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ඒ වගේ ප්‍රශ්නයක්. நான் ஆராதிக்க உதவிட்டேன். අපි නමස්කාර කරන්න ආවේ මගේ දෙවියන් அந்த වහන්සේ. தேவனை நான் ஆராதிக்கிறேன். ඒ දෙවියන් වහන්සේව මම නමස්කාර කරනවා. அவர் ஆராதித்தார், பாட்டா பண்ணாரு. සිතුවිලි කිව්වේ. சில நேரங்களில் பிரதர் அசோக் நாலு நிரம்பி அவர் கத்தரின் ஒரு பக்கம் அடிப்பாரு, பாட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்லிட்டு அதுக்காக வேண்டி ஆராதனை குற்றப்படுத்த முடியாது. ඒකේ අපි නමස්කාරයට වැරදි நீ කියනවා. தேவனோடு கூட ஒன்றித்து விட்டால் දෙවියන් වහන්සේත් එක්ක එක් වුණොත් அவன் சல்லாரி அடிச்சாலும் நமக்கு கேட்காது, ஓவன் போட்டாலும் நமக்கு கேட்காது, பக்கத்தில் ஒரு ஆள் உருண்டு விழுந்தாலும் நமக்கு தெரியாது. ළඟ මොනවා වුණත් අපිට ඇහෙන්නේ නැහැ. தூங்கும் போது இடிச்சவங்களுக்கு கேட்கலாம். නිදාගත්තී இரவு ගෙරවොත් ඇහෙනවලු. மின்னல் அடிச்சவங்களுக்கு தான். විදුලි කැටුවොත් ඇහෙනවලු. சூரியன் வந்து காலையில குத்து உங்களுக்கு புரியுதா? ඊරාවිල්ල சூரியன் குத்துனாலும் வராது. அதே போல நானும் ஆண்டவர் ஒன்றித்துட்டா பக்கத்துல எது நடந்தாலும் வராது. මම දෙවියන් වහන්සේ එක් වුණොත් මොනවා වුණත් අපිට තේරෙන්නේ. பக்கத்துல பார்த்து ஆராதிச்சீங்கன்னா நீ ஆராதிக்க. ළඟ බලලා නමස්කාර කරොත් එයාලා அங்க නමස්කාර வரும் කරනවා. பொழுதே ஆராதிக்கிறது ரெடியாகும். මගේ ස්ථානයේ ඉඳීම මම ලෑස්ති நீங்க වෙනවා. ஜிம்முக்கு போகும்போது ஸ்போர்ட்ஸ்க்கு பிராக்டிஸ்க்கு போகும்போது நீங்க எப்படி போவீங்க? මොනාරි ස්පෝර්ට්ස් වලට යද්දී මොනවද කරන්නේ? ட்ரக் கிட் எடுத்து வச்சுக்கிறீங்க, ඔක්කොම අරන් තියෙනවා. தண்ணி எடுத்து வச்சுக்கிறீங்க, වතුර අරන් තියෙනවා. அங்க போயிட்டு போடுறதுக்கு ஸ்பைக் எடுத்து வச்சுக்கிறீங்க. ඒකල දාන්න සප්පාතු ஸ்பைக் අරන් எடுத்து அதை போட்டு ஓடுறது கூட சரி தப்பா இருந்தது. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போறீங்க. ඒ වරන් තියලා இப்ப යනවා. ஆராதனைக்கு வந்தது மட்டும் இடையில வந்து பைபிளை வச்சுட்டு வந்துட்டு எடுத்துட்டு வந்துருங்க. නමස්කාරයට ඇවිල්ලා විතර බයිබලේ අරමුදු நெட்டை வச்சுட்டு எடுத்துட்டு வந்துருங்க. නෙට් එක අමුතු වුණා පොඩ්ඩක්. நெட்டை போடணும்னா நீ நெட்டு கொண்டு வரணும். නෙට් එක දාන්න ඕන නම් ඒක අරන් அப்படி இல்லைன்னா உன் தலை சொட்டை ஆயிடும். ඒ නැත්තම් ඔළුව කට්ටේ වෙයි. ஆமென். சொல்லிட்டியே. போடணும் போடணும். அப்ப இப்பேற்பட்டதான காரியங்களை நாம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். මේ වගේ දේවල් අපි දැනගන්න. அப்ப பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். සුදාත්මයන් වහන්සේ දුක් කළ හැම දෙයක් මේ පව තමයි. இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பது எல்லாமே பாவம். යේසුස් වහන්සේව දන්නේ නැහැ කියන හැම දෙයක්ම පව. பாவம் இல்லை. පවද නැද්ද? அடிக்கிறாங்க, මඩ ගන්නවා. ஸ்கூல்ல பிள்ளைய சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ඉස්කෝලේ ළමයි එකතු කරන්නේ නැහැ. வேலைக்கு போயிட்டு பத்த வைக்கலன்னா அவங்க வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. වැඩ කියලා පහක් පත්තු කරේ නැත්නම් அதனால වැඩ பத்தி தானே பத்த வைக்கிறோம். පාන්නේ පත්තු කරන්නේ. வீட்லயும் வைப்போம் தானே. ගෙදරත් තියෙනවා. வாசத்துக்கு வைக்கிறத நினைச்சு வைப்போம். සුවඳට කියලා ඒ අපි හිතලා තියෙනවා. வாசத்துக்கு வைக்கிறதுனா வாசல்ல வை. සුවඳට කියනවා නම් படத்துல சொல்லுவாங்க. දොරකර තියනවා. පිටුරේ නෙමෙයි. அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில மறுதலிக்கிற எல்லா காரியங்களும் பாவம். යේසුස් වහන්සේ දන්නේ නැහැ කියලා කරන හැම දෙයක්ම මේ පව තමයි. ஊழியக்காரருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மெசேஜ். ඒක සේවකයෙක්ට මම මැසේජ් එකක් යවුවා. ஏன்னா நான் உன்னை நம்பியோ මම ඔයාව විශ්වාස කරලා இல்ல நான் வேற யாரையும் நம்பி நான் ஊழியத்துக்கு නැත්නම් වෙන කාවරි විශ්වාස කරලා නෙමෙයි සේවයට. 24 வருஷங்கள் நான் நம்பி வந்த ஒரே ஒருவர் என் ஆண்டவர். අවුරුදු 24කට කලින් විශ්වාස කළා අපේ එකම එක්කෙනා දෙවියන් වහන්සේ. அவர்தான் இதுவரை நடத்துறார். එයා තමයි අද වෙනකම් මාව එක්කන් யார் நடத்துறார்? වෙන කවුරුත් නෙමෙයි. அதனால தைரியமா சொல்றேன். ඒක මම ධෛර්යයෙන් කියන්නේ. இங்க இருக்கிற கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கு. ඔයාලා ඉන්නව දෙවියන් වහන්සේ ඔයාලා பிள்ளைகளை கொடுத்திருக்கு. ළමයි හැටියට මට දුන්නා. பிள்ளைகளோட வேலை என்னது? ළමයිගේ වැඩ මොනවද? அப்பாவை கொண்டு அனாதை விடுதியில விட்டுறதா? තාත්තා කොහරි තියෙනවද? அப்படிதான் விட்டுட்டு இருக்கேன். ඒව තමයි දාන්නේ. வயோதிப படத்துல கொண்டு விட்டுருவேன். කොහරි மாடு மனைவிக்கு இல்லதான் சத்தியகட்ட சரியா கவிதை பாங்க. அது மாதிரி தான் அவங்க நீங்க இருக்கிறீங்க. ඒ වගේ තමයි ඔයාලා. அப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடும். තාත්තා ඉරිදා විතර மற்ற කියනවා. நாள் சாப்பிட்டாலும் சரி, படுத்தாலும் சரி, எழுப்பினாலும் சரி, நடந்தாலும் சரி,
අනිත් දවසේ කෑමක් කවන්නේ නිදාගත්තොත් කවන්නේ. ஏழாவது நாள் போய் பார்த்துட்டு ஹலோ பாய் பிரைஸ் தி லார்ட் අන්තිම දවසේ ගිහිල්ලා බලනවා මොනවද කියන්නේ. இப்படிதான் நம்ம வாழ்க்கை. මේ තමයි අපේ ජීවිතය. ஆண்டவருடைய எப்பொழுதும் මම දෙවියන් වහන්සේත් එක්ක தகப்பனோடு හැමදාම நான் எப்பொழுதும் මම පියාත් එක්ක හැමදාම ඉන්නවා. அவரின் தகப்பன். එයා මගේ පියා. அப்ப இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்துக்காகவும் எதற்காக நான் மறுதலிக்க යේසුස් වහන්සේ මොන දෙයකටවත් අපි එයාලා நாங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்போமானால் අපි යේසුස් වහන්සේ දන්නේ නැහැ කිව්වා. நாங்கள் யாரா இருக்கிறோம்? අපි කවුද? நாங்க யாரு? சொல்லுங்க. அந்தி கிறிஸ்து. අපි අන්ති ක්‍රිස්තුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற எல்லாமே அந்தி கிறிஸ்துவின் ஆவி உள்ளவர்கள். යේසුස් වහන්සේ දන්නේ නැහැ කියන හැමෝම අන්ති ක්‍රිස්තුස් வேலைக்காக ஸ்கூலுக்காக ஓட்டலுக்காக நாங்கள் ஆராதனை நாங்கள் விடுவோமானால் தேவனை மறுதலிப்போமானால் நாங்கள் அந்த கிறிஸ்துவின் ஆவியில் உடையவர்களை நாம் மாறுவோம். වැඩ නිසා ඉස්කෝලේ නිසා අපි ඉරිදා නමස්කාරය අතාරිනවා නම් අපි අන්ති ක්‍රිස්තුස්ගේ ආත්මයත් එක්ක යනවා. நல்ல வேலையை விட்டுட்டு வந்தோம். හොඳ වැඩක් අත්හැරලා அவர் கூப்பிட்டனால ඒ අඩගම් නිසා ඉලාවේ. இன்னைக்கு வரைக்கும் பசி இல்லாம நடக்குது. අද වෙනකම් බඩගින්නක් නැතුව අපි එක්කම யார்கிட்ட போய் கையேந்த விடல. කාලෙක ගිහිලා අධික එක්සෙඩ් උදා ගන්න අපිට ඉඩ දුන්නේ නැහැ. கொரோனா நாட்கள்ல ஒரே வாரத்துல 2 வீடு மாறும். කොරෝනා දවස්වල එකම සතියේ ගෙවල් දෙකක් අපි මාරුවා. யாராவது அப்படி மாறி இருக்கீங்களா? එයාලා කවුරු හරි මාරුලා තියෙනවා. கொரோனா நாள்ல 2 வீடு. කොරෝනා දවස්වල 10 நாள் கேப்ல දවස් 10ක් அந்த ඇතුළත வீடு பிடிக்கல இந்த வீடு பிடிக்கல. ඒකේ කැමති නැති නිසා තවත් ගෙදරට ගියා. அழைத்தவர் ஒருத்தர். කැදපු එක්කිනා එයා ஆண்டவரை நாங்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது අපි දෙවියන් වහන්සේ වල්ලා எந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். මොන වෙලාවෙ දෙවියන් වහන්සේ අපි වර්තාරින් යනවා. தைரியமா சொல்லுங்க. ධෛර්යයෙන් මම කියනවා. தேவைகள் உண்டு. අවශ්‍යතාවල් நிறைவு இல்லை. සම්පූර්ණකම නැහැ. ஆனால் குறைவில்லாமல் நடத்துகிற தேவன் நம்முடைய கூட இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අඩුපාඩුවක් නැතුව අපිත් එක්ක ඉන්නවා. நடத்துகிறார். දෙවියන් වහන්සේ අපි එක්කම பரிசுத்த பிழைச்சல் எல்லாமே பாவம். பரிசுத்த பிழைச்சல் සුද්ධකම් නැති ඒවා හැම දෙයක්ම පාව. அது எதுவா இருக்கும். ඒ මොන දේ වෙන්න පුළුවන්. தேவையில்லாத டெக்ஸ்டா இருக்கட்டும், ඕන නැති මෙසේජ් එකක් தேவையில்லாத பேச்சா இருக்கட்டும், ඕන නැති කතාවක් වෙන්න தேவையில்லாத உறவுகளா இருக்கட்டும், ඕන නැති නැකම් වෙන්න அனாவசியமான பார்வைகளா இருக்கட்டும், අනවශ්‍ය බැල්ම වෙන්න தேவையில்லாத கேட்கிறதா இருக்கட்டும், ඕන නැති දේවල් ආනේ වෙන්න தேவையற்ற சிந்தனைகளா இருக்கட்டும், ඕන නැති සිතුවිලි වෙන්න පුළුවන්. தேவையற்ற உணர்வுகளா இருக்கட்டும், අවශ්‍ය නැති හැඟීම් වෙන්න පුළුවන්. எல்லாமே මේ හැම දෙයක්ම පාව. அதாவது பரிசுத்தத்துக்கு விரோதமான எல்லாமே ඒ பாவம். කියන්නේ සුද්ධකම්ට විරුද්ධව තියෙන හැම දෙයක්ම පාව. அது ஆண்டவருடைய ஆவியான நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ඒ සුද්ධ ආත්මයන් වහන්සේ அதுக்கு பிரச்சனை தேவை. ඒකට දේශනාව ஆண்டவருடைய ஆவியான நம்மோடு கூட பேசுகிறவராய். සුද්ධ ආත්මයන් වහන්සේ අපිත් එක්ක කතා ஆனா எத்தனை பேர் அப்படி சத்தத்தை அறிந்திருக்கிறோம் என்கிறதான் කීදිනෙක යාගේ හඬ දැනගෙන ඉන්නවද කියන එක தைரியமா ஆண்டவர் பேசுறேன்னு சொன்னேன். දෙවියන් වහන්සේ කියපු එක මම எந்த ධෛර්යයෙන් பேசுற தைரியமாய் சொன்னேன். දෙවියන් වහන්සේ කියපු එක මම ධෛර්යයෙන් කිව්වා. ஏனென்றால் இந்த ஆண்டவருடைய சத்தம் எனக்கு தெரியும். ඒකේ දෙවියන් වහන්සේගේ හඬ මට දන්නවා. யோசிக்கிறதே கிடையாது. ඒක හිතන්න ඕනේ නැහැ. அவர் சொன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. එයා කිව්වොත් කියන්නයි கேட்டு කියන්නේ. வந்தா வா வராடி. ආලා එනවා නම් එන්නේ வந்தா නැත්නම් உனக்கு லாபம், போனாலும் உனக்கு தான் நஷ்டம். ආවොත් එයාටයි ලාභය නැත්නම් ඔයාටයි ප්‍රශ්නේ. நஷ்டமே கிடையாது. මට කිසි ஏன்னா ප්‍රශ්නයක් නැහැ. பேசுகிறது ஆவியா. ඒක ඔය කතා කරන්නේ அப்ப அந்த பரிசுத்த සුද්ධ பிழைச்சல் எல்லாமே සුද්ධකමට විරුද්ධව තියෙන හැම දෙයක්ම පාව. தேவ சுபாவமற்ற எல்லாமே பாவம். දෙවියන් වහන්සේ වගේ නැති හැම දෙයක්ම පාව. தேவ சுபாவம். දෙවියන් වහන්සේගේ ස්වභාවය. தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? ඒ කියන්නේ මොනවද දන්නවද? என்ன தெரியுமா? දන්නවද? நம்ம சாவறது எப்ப நமக்கு தெரியாது. අපි මැරෙන්නේ කවදද කියලා අපි දන්නේ නැහැ. யாருக்காவது தெரியும். කවුරුහරි දන්නවද? ஆனால் என் ஆண்டவர் சாகறது கொண்டாவே இல்லை. හැබැයි අපි දෙවියන් වහන්සේ මැරෙන්නමයි මේ පොළොවට ආවේ. யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு சொல்லி 14 பேருக்கு தெரியாது. යූදාස් පාවලා දෙයි කියලා ඒ කටියට දන්නේ නැහැ. ஆனா யூதாஸ் காட்டி கொடுப்பான்றது ஆண்டவருக்கு தெரியும். හැබැයි යූදාස් පාවලා දෙයි කියලා දෙවියන් වහන්සේට දන්නවා. பேதுரு மறுதலிப்பான் என்று சொல்லி பேதுருக்கு தெரியாது. පේතරස් දෙවියන් වහන්සේව දන්නේ නැහැ කියන එක එයාට දන්නේ නැහැ. ஆனால் பேதுருவை அவரோடு கூட வைத்துக் கொண்டே இருந்தார். හැබැයි පේතරස් එයාත් සමගමයි තිබ්බේ. தோமா அவரோட சீசன்ல ஒருத்தர் சொல்றான், அவரோட எல்லாம் போய் அவரோட சேர்ந்து சாவோம். டென்ஷன் ஆகி சொல்றாங்க. තෝමස් කලබල වෙලා කියන අපිත් ගිහිල්ලා එයාත් එක්ක උඩරින්. அவர் சொன்னவனே ஆண்டவர் வச்சு. කියපු එක්කිනව දෙවියන් වහන්සේ ළඟමයි තිබ්බේ. தோமா சொன்னான். තෝමස් කිව්වා. அவனோட அவரோட கையில போட்டு එයාගේ අතේ அங்கே இல்லாட்டி துவாலே அந்த நாளா அவருடைய விழாவில கையை போட்டு
பார்த்தாதான் நான் நம்பி அவர் தான் உயிர்த்தார் ஆண்டவர். ඒ කරොත් මම විශ්වාස කරන්නේ යේසුස් වහන්සේ කියලා. அவனே ஆண்டவர் சொன்னார். එයාව දෙවියන් වහන්සේලාමයි කිව්වේ. யோவான் යොහාන් ஆண்டவர் இருதயத்திலே சாய்ந்தவன் இருதய குடிமையா இருந்தார். යේසුස් වහන්සේගේ හදවතේ ගැස්ම යාට දැනගෙන அவருக்கு தெரியும் அவனை பத்மதீவுக்கு நாடு கடத்துவார்கள். එයාට දන්නවා යාව ඒ ස්ථානයට அந்த இடத்திலே வைத்து வரப்போகிற அந்த காரியங்களை அவனுக்கு அறிவிப்பேன் சொல்லி கத்திருக்கிறது. ඒ ස්ථානයේ තියලා සිදුවෙන්න යන දේවල් එයාට කියනවා කියලා දෙවියන් அதனால වහන්සේ. தான் இடையிலேயே செத்து போக போற ஆண்டவருக்காய் இரத்த சாட்சிகளாய் மரித்து போக போற 10 தேவ அவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் அவருடைய தாயார் ஒப்பு கொடுக்கவில்லை. ඒකේ දෙවියන් වහන්සේ මැදහරියේ ඒ 10ටම දෙවියන් වහන්සේගේ வாழ்ந்து பூரண வயதிலே மரித்து போக போகிற யோவான் இடத்திலே தான் அவருடைய தாயார் ஒப்பு கொடுத்தார். ජීවත් වෙලා මරණයන්ව යෝහාන්ට තමයි දෙවියන් වහන්සේගේ මව බාර දුන්නේ. இதெல்லாம் கத்திருக்கு தெரியும். මේ ඔක්කොම දෙවියන් அப்ப වහන්සේ அந்த சுபாவம் அவரிடத்தில் இருந்த சுபாவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ හැටියට අපි ජීවත් වෙන්න ඕනේ. பிதாவின் சித்தம் செய்கிறதே என்னுடைய பூஜனமாயிருக்கிறது. පියාගේ සැලසුම කරන එකයි මගේ ආහාරය. நம்ம யாரும் சொல்லுவோம் අපි කවුරුහරි කියනවා ஆண்டவரை ரட்சித்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது என்னுடைய வாழ்க்கை. දෙවියන් වහන්සේගේ සැලසුම කරන එක තමයි මගේ ජීවිතය. சொல்லுவோம் யாரும் ඒක කවුරුහරි කියනවා. அடிக்கடி இந்த பாச வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருந்தது. මේ වාසය විතරම ගෙදරට ඇවිල්ලා යනවා. இல்லைன்னா வா வான்னு சொல்லிட்டே இருந்தது. නැත්තම් එන්න அந்த කියලා. கரைச்சல் தாங்க இயலாம வந்தோம். ඒක දරා ගන්න බැරුව கொஞ்ச நாள்ல நாங்க முக்கிய நம்மள குளிப்பாட்டி எடுத்துட்டு දවස් ටිකකින් අපිව නාවලා இப்ப ගත්තා. வந்துட்டு இருக்கிறோம். දැන් එන ගමන් ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா அடுத்த 2வது நாள் செவ்வாய்க்கிழமை வீட்டுல வந்திருப்பது. එක ඉරිදා දවසක් ආවේ නැත්තම් දවස් දෙකකින් ගෙදරට ඇවිල්ලා மால் செலவு කිරිවල மத்த நேசர போக மாட்டேது ரொட்டி சுட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். ආවත් ඉක්මනට යන්නේ නැහැ රොටි. அதனால என்ன பண்ணணும் ඒකින් අපි මොනවද කරන්නේ? எப்பயாயும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரமா போயிட்டு தலையை காட்டிட்டு வந்துடும். කොහොම හරි ඉරිදා පොඩි වෙලාවකට හරි උඩ දාලා යනවා. எதுக்கு? ඇයි? எனக்காக ஏன் வந்தீங்க? මම වෙනුවෙන් ඇයි ඒක? சபைக்காக ஏன் வந்தீங்க? සභාව වෙනුවෙන් ඇයි ඒක? ரட்சிப்பு நிறைவேறும்படியாக සැලස් දෙවියන්ගේ සැලසුම ඉෂ්ට වෙන්න ඕනේ කියලා නේද? அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்க வேண்டியவர். සිංහාසනේ ඉන්න ඕනේ දෙවියන් වහන්සේ. அவர் தன்னுடைய சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். එයාගේ මරණය දක්වා එයාව පාක් කරා කියලා ඉතින් වචනේ. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ඒ තමයි දෙවියන් වහන්සේ. அவருக்கு விருப்பம் இருந்தது එයාට කැමැත්තක් තිබ්බා. சாவக்கூடாது. මැරෙන්න හොඳ නැහැ කියලා. ஆனால் ஆண்டவருக்கு கேட்டேன் හැබැයි දෙවියන් වහන්සේගෙන් ආවා. உனக்கு சித்தமானால் එයාට කැමති அந்த නෝ. பாத்திரம் என்னை விட்டு நீங்க. මේක මගෙන් අයින් වෙන්න ඕනේ. இதுதான் அவருடைய சித்தம். මේක තමයි එයා දෙවියන් நம்ம වහන්සේ. இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் அல்லாத எல்லாமே பாவம். අපි දෙවියන් වහන්සේ වගේ නැති හැමදේම எரிச்சல், பொறாமை, கோபம், வன்கண், தாறுமாறான வார்த்தைகள், மற்றவர்களை குறித்து குறை பேசுகிறது, மற்றவர்களை குறித்த கசப்பு எல்லாம் பாவம். ඊර්ෂ්‍යා අනිත් අය ගැන දොස් කියන එක හැමදේම පාව. பாவத்தோட பரலோகத்துக்கு போக முடியுமா? පව් එක අපි ස්වර්ගයට යන්න පුළුවන්. அடுத்து, ඊළඟට பரிசுத்தம் இல்லாத எல்லாமே பாவம். සුද්ධකම් නැති හැමදේම පාව. நமக்கு தெரியும் எது பரிசுத்தம் எது பாவம். අපිට දන්නවා මොනවද සුද්ධකම් මොනවද පව් කියලා. அப்ப பரிசுத்த ஆவியாகிய தேவன் வரும் பொழுது සුද්ධාත්මයන් වහන්සේ එනකොට முதலாவது பாவத்தை குறித்தும் ඉස්සෙල්ලා පව් ගැන இரண்டாவது நீதி. ඊට පස්සේ නීතිය ගැන. எது நீதி? මොනවද නීතිය? எது நீதி? මොනවද නීතිය? சில நேரத்தில் நாங்க சொல்லுகிறோம் සමහර වෙලාවට අපි කියනවා இவன் தான் தவறு செய்தாங்க நல்லாவே தெரியும். එයා තමයි වැරදි කරේ කියලා අපි හොඳටම ஆனா தீர்ப்பு දන්නවා. எப்படி வந்திருக்குது? හැබැයි අවසානයේ මොනවද? தவறு செய்யாத ஒருவனுக்கு தீர்ப்பு வருகிறது. වැරදි කරපු නැති කෙනෙක්ටයි දඬුවම. ஆனால் நம்முடைய தேவன் அவர் நீதிபதி. හැබැයි අපේ දෙවියන් වහන්සේ වෙනවා. அவர்தான் நியாயாதிபதி. එයා තමයි විනිශ්චයකාරයා. அந்த தேவனுடைய அந்த நீதியை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ඒ දෙවියන් වහන්සේගේ නීතිය අපි දැනගන්නවා. நீதி இல்லாத எல்லாமே பாவம். නීතියක් නැති හැම දෙයක්ම පව්. நீதி இல்ல எல்லாமே அநீதிதான். නීති නැති හැම දෙයක්ම පව්. தெரியுமா? நேற்றைய தினத்திலே நான் நீர்கொழுப்புக்கு போக வேண்டியது. ඊයේ දවසේ මම නිකම් ගොඩක් புக் பண்ணும் பொழுது 11,300 ரூபாய். බුක් කරද්දී රුපියල් 11,000 என்னது கேபிட்டல். කැප් එකට. புக் பண்ணின பிறகு 12,834 ரூபாய். බුක් කරලා පස්සේ රුපියල් 12,000. இங்க வந்து இறங்கணும்னே මේ ඇවිල්ලා බයිනකොට 16,443 ரூபாய் 6 காசு வேணும். රුපියල් 14,000 காசு Yeah. எப்படி இருக்கும்? நீதியா நீதி. මේ හරිද වැරදිද? புக் பண்ணும் பொழுது 11,000
බුක් කරලා තියෙ 11 அவன் சொன்னாங்க 70 கிலோமீட்டர் මම කිව්වා කිලෝමීටර් 181 கிலோமீட்டர் போயிட்டு හැබැයි කිලෝමීටර් 181 கிலோமீட்டர்னா 11 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா කිලෝමීටර් 181 නම් කිලෝමීටර් 11ක් වැඩිපුර. அப்ப 11 கிலோமீட்டருக்கு 160 ரூபாய் படி எவ்வளவு? කිලෝමීටර් 11ට රුපියල් 160 ගානට කීයද? கொஞ்சம் எவ்வளவு? 160 ரூபாய் படி 11 1600 1720 நான் தான் நடக்கிறேன் என் பிள்ளைங்க எல்லாமே அப்படிதான் இருக்காங்க ஒருத்தருக்கே டிஸ்டிங்ஷன் எதிர்பார்க்க ஏனாது போல அப்ப அந்த 11,300 ரூபாவோட 1000 கூட்டினா 13,000 வரணும் 11,000 රුපියල් 1000ක් වැඩිපුර 3000 எக்ஸ்ட்ரா රුපියල් 3,000ක් වැඩිපුර. நீதியா நீதி මේක නීතියක්ද නැත්නම් වැරදිද? அவன் என்ன கேட்டா உங்க ரூட் மேப் சொல்லு அதை சொல்லி இதை சொல்லுங்க நான் சொன்னேன் நீ அதெல்லாம் சொல்றதை விட நீ எப்படியே போனது එයා අවුත් කියන මැප් එකේ රූට් එක කියන්නේ කියලා අපි ඒකද කියන එකට නිකන් ඉන්න පුළුවන්. මේවා නීති නෙමෙයි. ஆனந்த கடைக்கு போனா அரிசி வாங்க பொருள் தெரியும் ආනන්ද අයියලාගේ කඩේට මස් ගන්න ගියොත් அரிசி போட்டு இப்படி எடுப்பாரு මස් දාලා ගන්න. அதாவது போட்ட வேகத்துல அந்த வெயிட்டுக்கு போகும் அந்த வெயிட் ஏறதுக்கு அவர் எடுத்து போடுவார் ඒ දාපු හයියට weight එක වැඩි වෙනවා ඒක බයින කලින් ඒක ගන්නවා. ஒண்ணுமே பண்ண முடியாது හොඳ මිනිස්සු. நீதியா මේ නීතියක් වැරදිද? சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தராசு நம்ம காட்ட மாட்டாங்க සමහර වෙලාවට ඒ බර පෙන්වන්නේ அது பக்கம் திருப்பி வச்சிருக்கோம் එයාලගේ පැත්තට ஏற்கனவே 200 கிராம் அந்த பக்கம் இருக்கும் ග්‍රෑම් 200ක් ඒ පැත්තට கேட்டா பன்சியா கிக்கசியா பண்ணாங்க අවුත් 500ක් එක பன்சியா கிலோ துன்சியா கிக்கசியா பண்ணாங்க ஏன் சொன்னா 200 கிராம் அவங்க அங்க வச்சுட்டாங்க ஏற்கனவே அதை கேட்காம பிரச்சனை ඒ වහන්න ගියොත් ප්‍රශ්න. கருதினா கண்ணா නැත්තම් එනවා මාත්‍යා කැමති නම් காட்சிலே போட்டு அப்படி கேட்க முடியுமா நம்ம පරිසර මන්ත්‍රාලය වහන්න පුළුවන්. சன்கிளாஸ்லாம் போட்டு போயிட்டு செல்போன்லாம் வச்சு போயிட்டு 150 ரூபாய்க்கு கல்யாணம் சண்டை போட முடியுமா සන්ග්ලාස් ඔක්කොම දාගෙන ගිහලා රුපියල් 150කට சன்கிளாஸ் இது வெயில போட்டு கருப்பாய் வரும் அந்த வார்த்தை கடைசி வந்தாங்கன்னா இல்லை மேவகி அப்படிமா அதை விட நாம பேசாம புத்தியில் போறதை இது என்னது නීති විරෝධය. இன்னைக்கு டீச்சர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க ஸ்கூல்ல අද ටීචර්ස් ලා ඒවා ඉන්නේ. படிப்பிக்கிறது கிடையாது උගන්වන්නේ. ஸ்டாஃப் ரூம்ல போய் கதை போடு ஆஃபீஸில் அப்படிதான் சாப்பாடு நேரம் முடிஞ்சு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க இதெல்லாம் அநீதியான யோசனை எப்படி கூட இருக்கும் யார் பார்க்கலாம் நம்ம கற்றுருப்பாங்க நம்முடைய வாழ்க்கையில் நீதி இருக்கு අපි ජීවිතයේ නීතිය කියනවා. அந்த நீதி எங்க இருக்குன்னா இல்லதான் இருக்கு ඒ නීතිය இந்த பரிசுத்த வேதாகம் நீதி என்ன என்பதை குறித்து நமக்கு போதிக்கிறது මේ බයිබලයේ නීතිය ගැන අපිට උගන්වනවා. எனவே இதில் உள்ளது எல்லாமே நீதி මේවා තියෙන හැමදේම නීතිය තමයි. அடுத்தது ඊළඟට நீ தேவனுடைய நீதியை தேடுகிறது தான் நீதி දේවාංශික නීතිය හොයන එක තමයි නීතිය. யாராவது நீதியை தேடுறீங்களா කාර්යවල නීතිය හොයනවා. தேடும் හොයනවා. எப்ப කාර්යවල எப்ப தேடுவோம் කාර්යවල හොයන්නේ. எப்ப தேவனுடைய நீதியை தேடுவீங்க දේවාංශික නීතිය කවදද හොයන්නේ? சொல்லுங்க உண்மையா சொல்லுங்க ඇත්ත කියන්නේ. இன்னைக்கு எத்தனை தேதி 28ஆம் தேதி අද 28 වෙනිදා. நான் மறுபடியும் எப்ப நீதியை தேடுவோம் 4ஆம் தேதி தேடுவோம் අපි ආයේ නීතිය හොයන්නේ 4 වෙනිදා. 4ஆம் தேதி எப்ப 4 වෙනිදා කවදද? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ඊළඟ எங்க நீதி தேடுறது කොහොමයි නීතිය ஏன்னா කියලා கொண்டு போய் வச்ச இடமே நமக்கு தெரிய අපේ மாட்டேங்குது තිබ්බ ස්ථානයම අපිට மதක නැහැ. கொண்டு போனோமா பைபிள போனோமா சாப்பாடு சாண்ட்ல வாங்கிட்டு போன சாப்பாடு இல்லது ஃபேமிலி செஃப்ல வாங்கிட்டு போன சாப்பாடே திறந்துமா சாப்பிட்டோமா படுத்தமான்னு இருக்கும் ඊළ බයිබලයේ කොහරි දාලා කෑම කෑවර නිදාගත්තද කියලා ඉන්නවා. ஏன் நீதி வந்து பிள்ளைகளோட ஸ்கூல் புஸ்தகத்தோட போயிட்டு அவங்க பேங்க்ல போயிடுச்சு මගේ නීතිය ළමයින්ගේ පොතත් එක්ක 5-6 நாள் வாசிக்கிறது கிடையாது දවස් 6ම කියවන්නේ නැහැ. இங்க வந்து வாசிக்கிறது கிடையாது அது வேற விஷயம் මේ ඇවිල්ලා කියවන්නේ නැහැ. ஆனாலும் கொண்டு போகணும் ஏதாவது ஒண்ணு ඒ මොනාරේ එකක් අරන් යන්න ඕනේ. அதனால ஞாயிற்றுக்கிழமை தேவை මේ ඉඳ ඊළඟ මේක அந்த நீதியை தேடவில்லை என்று சொன்ன நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே அநீதியாக தான் நடக்கும் මේ නීතිය වෙනත අපි ජීවිතේ වැඩක් නැහැ. இந்த நீதியை தேடும் பொழுது நமக்காய் வழக்காடுகிற தேவன் அவர் நம்மோடு கூட நீதி செய்கிறவராய் මේ නීතිය අපි කියවදී දෙවනස අපිට එක්ක වෙලා අපිට அவருடைய வேதம் சொல்லுகிறது
දෙවියන්සේ முதலாவது වශයෙන් தேவனுடைய நீதியினுடைய ராஜ்யத்தின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். දෙවියන්සේ නීතියගේ රාශිය හොයන්න වැඩිපුර හොයන්න හම්බෙයි. ஹalleluya. கர்த்தருடைய வேதம் தான். දෙවියන්සේ වශයෙන් තමයි නීතිය. அடுத்து நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பு என்றால் என்ன? විනිශ්චය කියන්නේ මොනවාද? அது யாரால் கொடுக்கப்படுகிறது? ඒ කාගෙන්ද හම්බෙන්නේ? ஸ்கூல்ல பனிஷ்மென்ட் கொடுக்கிறதுனா அது வேற. ඉස්කෝලේ දඬුවම් ලැබෙන அது கொடுத்தாங்க முடிஞ்சு. ඒ දුන්නා ඒක ඉවරයි. ஆனால் தேவன் கொடுக்கிற நியாயத்தீர்ப்பு හැබැයි දෙවියන් වහන්සේ දෙන විනිශ්චය அது நித்தியமா. ඒ සදා කාලිකයි. ඒ වෙනස් වෙන්නේ නැහැ. பரலோகமா ස්වර්ගයේද நரகம். අපායද. வலதுபுறத்தில் நிற்கிறவர்களை பார்த்து දකුණු පැත්තේ ඉන්න අය බලලා பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே පියාගෙන් ආශිර්වාද எல்லாரும் ලබන්න. சந்தோஷத்துக்கு பிரவேசி. ඔක්කොම මගේ සතුට ඇතුළත යන්න. இடதுபுறத்தில் இருக்கிறவர்களை பார்த்து දකුණු පැත්තේ ඉන්න அக்கிரம செய்யுங்காரனே වැරදි කරන අය. உலக ஆரம்பம் முதல் கொண்டு உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அக்கினிக்குள்ளே பிரவேசி. පොළොව පටන් ගත්ත දවසේ ඉඳලා ඔයාලට රැසි කර පාපායට යන්න. பார்க்க முடியாது. ඒව වෙනස් කරන්න බෑ. ஆண்டவரே நான் எப்ப செய்தேன்? දෙවියන් වහන්සේ මම කවදද කරේ? ஆண்டவரே இது எப்ப நடந்தது? මේ කවදද කරේ? கேட்க முடியாது. ඒ මාන්න බෑ. எத்தனை பேர் Facebook வச்சிருக்கீங்க? කී දෙනෙක් Facebook තියෙනවද? இருந்தாலும் சொல்ல மாட்டீங்க, அது வேற விஷயம். තිබ්බොත් කියන්නේ ඒ වෙලද? நான் சொல்றேன். මම කියන්නම්. நீங்க ஏதாவது ஒரு காரியம் சர்ச் பண்ணுங்க. මොනවාරි දෙයක් හොයන්න සර්ච් කරන්න. மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் பார்த்தோம். ප්‍රොජෙක්ට් ப்ரொஜெக்டர் එකක් தட்டி விட்டு ஓபன் பண்ணி பார்த்தோம். එක ප්‍රොජෙක්ට් එකක් ඕපන් எப்படி කරලා இருந்துச்சு, என்ன இருந்துச்சு? මේ කොහොමද කියලා. அது சரி. ඒක හරිනේ. அதுக்கு பிறகு போயிட்டு திருப்பி மல்டிமீடியா ඊට පස්සේ திருப்பி பார்த்தோம். තව එකක් කරනවා. அதுக்கு பிறகு நாங்க மல்டிமீடியா அப்படி நடிச்சு பார்த்தோம். ඊට පස්සේ ප්‍රොජෙක්ට් එක කියලා සර්ච් කරලා அதுக்கு பிறகு நிறைய வருது. ඊට පස්සේ ගොඩක් அதுக்கு பிறகு நாங்க பார்க்கிறோம் இல்லையோ அது மட்டும் தான் வருது. ඊට පස්සේ අපි බලනවද නැද්ද ඒව විතරයි එන්නේ. තේරෙනවද? என்ன பண்றீங்கன்றத මොනවද කරන්නේ කියලා நெட்வொர்க் நம்ம சர்ச் பண்ணிட்டே இருக்கோம். ඒ ස්ථානයේ අපිව සෝදිස් කරලා බලනවා. இதுக்கே நம்மள இவ்வளவு பார்க்க முடியும்னா මේවටම අපිව ගොඩ මේව ஆண்டவர் முடியுமா முடியாது. අපි දෙවියන් වහන්සේට පුළුවන් වෙලාද? ஏன்னா ஆண்டவருக்கே கண்ணை கட்டி நம்ம வித்த காட்டுற மாதிரி இருக்கு. දෙවියන් වහන්සේටම අපි අස්වාලා ஆண்டவரை කරනවා. දෙවියන් වහන්සේගේ අස්බදින්න බෑ. சர்வ வியாபியாகி. நான் பாத்ரூம்ல என்ன செய்யறது ஆண்டவருக்கு தெரியும். මම බාත්රූම් එකේ මොනවද කරන්නේ என்னுடைய කියලා. படுக்கை அறையில் என்ன செய்கிறேன் என்பது தேவனுக்கு தெரியும். මගේ බෙඩ්රූම් එකේ මොනවද කරන්නේ කියලා. என்னுடைய லிவிங் ரூம்ல நான் என்ன செய்கிறேன் என்பது கர்த்தருக்கு தெரியும். ශාලේ මොනවද කරන්නේ කියලා දන්නවා. எல்லாம் அவருக்கு தெரியும். හැම දෙයක්ම යාට දන්නවා. அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. එයාට சாண்ட்விச் தான். அப்ப என்னை நியாயத்தில் இருக்கிற ஒருவன் உண்டாயிட்டான். අපි විනිශ්චය කරන්න එක්කෙනෙක් ඉන්නවා. அது நம்முடைய கர்த்தராகிய தேவன் மட்டும். ඒ අපේ දෙවියන් වහන්සේ විතරයි. அவர்தான் உலகத்தை நியாயத்தீர்க்க வரப்போகிறார். එයා තමයි මේ පොළොව විනිශ්චය කරන්න එන්නේ. அவர்தான் இந்த நியாயத்தீர்ப்பை குறித்து நமக்கு கண்டித்துள்ளது. ඒ තමයි මේ විනිශ්චය ගැන අපිට කියලා දෙන්නේ. இறுதியானதும் உறுதியானதும் தான் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு. අන්තිමට ස්ථිරව තියෙන එක තමයි දෙවියන් වහන්සේගේ විනිශ්චය. லாஸ்ட் ஜட்ஜ்மென்ட். අන්තිම විනිශ්චය. ஃபைனல் ஜட்ஜ்மென்ட். අන්තිම විනිශ්චය. அதுக்கு பிறகு ஒண்ணுமே கிடையாது. அப்பீல் கிடையாது. ඊට පස්සේ වෙන මොකුත් කරන්න බෑ. இங்க இது முடிஞ்சுனா ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவீங்க. මේ ස්ථානේ ඉවර නම් හයිකෝට් එක. ஹைகோர்ட்ல இல்லைன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவீங்க. හයිකෝට් එක නැත්නම් සුප්‍රීම කෝට් அங்க එක. ஒரே கோர்ட் தான். ඒකම එක කෝට් එකක් அவர் විතරයි. முடிவு பண்ணிட்டாருன்னா அது யாரு? එයා තීරණයක් ගත්තොත් එච්චරයි. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்பொழுதும் நிறைவேற்றி முடித்து அப்படின்னா நியாயத்திற்பையும் கர்த்தர் எனக்காய் முடிவெடுத்து வச்சிருக்கார். විනිශ්චය දෙවියන් වහන්සේ අපි වෙනුවෙන් ඒ ஏறுத்தியே තීරණය வந்தனா මගේ මාර්ගයෙන් ආවොත් மகிழ்ச்சி. මම என் ரூட்டை விட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகி அந்த போனேன் මගේ මාර්ගයෙන් අයින් වෙලා ගියොත් பட்கடிப்போம் வேறு අපිට පීඩාවක් තමයි. இறுதியும் உறுதியுமானது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு. අන්තිමට ස්ථිරව மாற்றப்பட முடியாதது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு. වෙනස් කරන්න බැරි දෙයක් දෙවියන් වහන්සේ විනිශ්චය. நிறைய பேர் சொல்றாங்க බොහෝ අය කියනවා. கடைசி நேரத்துல நான் மன்னிப்பு கேட்ட மனம் வந்து අන්තිම වෙලාව අපිට සමාව ඉල්ලන්න පුළුවන් කියලා. முடியுமா? ඒක පුළුවන්ද? முடியும். පුළුවන්. இப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க நேரத்துல දැන් දෙවියන් වහන්සේ දීපු වෙලාව. நான் கால் உடைஞ்சு வீட்டுல இருந்த நேரத்துல මම කකුල කැඩිලා ගෙදර හිටපු වෙලාව. இனிமேல் அந்த வாய்ப்பு கிடையாது. ඊට පස්සේ අවස්ථාව නැහැ. ஒரு கர்த்தர்
கற்றுக் கொடுத்தார், එකපාර දේවල් වහන්සේ ஒரு කියනවා. வாய்ப்பை கொடுத்தார். අවස්ථාවක් දුන්නා. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ඒ අවස්ථාව අපි පාවිච්චි කරනවා. அந்த மாற்றப்பட முடியாத தேவனுடைய ஞானம் වෙනස් කරන්න බැරි දෙයක් තමයි දෙවියන් யாருக்காக மாற்றம். කාගෙනවත් වෙනස් කරන්න බැහැ. அதனால தான் அந்த நியாயத்திற்பை ஆண்டவர் யார் கொடுத்திருக்கிறாரு? ඒ නිසා තමයි විනිශ්චය කාර්ය දීලා තියෙන්නේ. இயேசு கிறிஸ்து. යේසුස් වහන්සේට දීලා. திரியேக தேவன் சேர்ந்து எடுக்கிற நியாயத்திற்பை யாருமே மாற்றம். ඒ තුන් දෙනාම එකතු වෙලා කරන්නා වූ විනිශ්චය වෙනස් කරන්න. நம்முடைய நடக்கை, අපේ ජීවිතය, நம்முடைய கிரியை, අපි කරන්නා වූ දේවල්, நம்முடைய வார்த்தை, අපේ වචන, நம்முடைய வாழ்க்கை අපේ ජීවිතය இதை அடிப்படையாக கொண்டதுதான் நியாயத்தீர்ப்பு. මේ වගේ මේ වග තියෙන එක තමයි විනිශ්චය. புரியுதா? புரியுது. நம்முடைய நடக்கை, අපි කරන්නා වූ දේවල්, நாங்க எப்படி நடந்துக்கிறோம், අපි කොහොමද ජීවත් எப்படி වෙන්නේ, பார்க்கிறோம், කොහොමද பேசுறோம், சிரிக்கிறோம், කොහොමද කතා කරන්නේ, நம்முடைய கிரியை අපේ ක්‍රියාව அது நல்லதா இருக்குதா கெட்டதா இருக்குதா, මේ මොකයිද නරකයිද, தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா பிரியம் இல்லாம මේ இருக்கிறதா, වාසිය කැමතිද අකමැතිද, உண்மையா இருக்கிறதா மாய்மானமா இருக்கிறதா, බොරුවක් නැත්නම් நான் பேசுகிற வார்த்தை අපි කියනා වචන, அதிக வார்த்தை நான் பாவம் இல்லாம මේ වාසිය කියන වැඩිපුර වචන නැතුව පවක් තියෙන්නේ නැහැ. எனக்கு இருக்க ஒரே பிரச்சனை அந்த பிரச்சனை. මට තියෙන එකම ප්‍රශ්නේ ඒකයි. இப்படி ஒரு கூட்டமா சேர்ந்தா நான் நிறைய பேசுவேன். මේව කට්ටියක් වැඩි වුණොත් வீட்டுல நான் பேசுறது கிடையாது. ගෙදර කතා කරනවා. அதனாலயே எனக்கு பிரச்சனை. ඒ නිසාම මට ප්‍රශ්න. மனைவியுடைய ஒரே உதாரணம். අම්මගේ එකම කම්පැනි එක. பேசினா என்ன? පොඩ කතා කරොත් මොනවද? நம்ம பேசணும். මොනවද කතා ஏதாவது பேசுங்க. මොනවද කතා කරන්නේ? ஏதாவது பேசுங்க. මොනවද කතා කරන්න කියන්නේ? ஏதாவது சொல்லி தந்தீங்கன்னா நான் பேசுவேன். මොනවද කියලා දුන්නොත් මම කතා කරනවා. நீ சத்தமா ஜெபம் பண்ணுங்க. කෑගල යාත්‍රා කරනවා. அதாவது ඒ වෙන්නේ නැහැ. எங்க அப்பாவுக்கு நல்லா காது கேட்கும். මගේ තාත්තට හොඳට කන அப்ப ඇහෙනවා. அவருக்கு என்ன சத்தமா ஜெபம் ඒද ඇයි කෑගල යාත්‍රා சத்தமா ஜெபம் பண்ண කරන්නේ? வேண்டியது கண்டிப்பா. කෑගල යාත්‍රා அந்த කරනවා. நான் ஜெபம் பண்றது எனக்கு கேட்கணும். මම කතා යාත්‍රා කරන්නේ මට ඇහෙනවා. அப்பதான் எங்க அப்பாவுக்கு கேட்கும். එතකොට තමයි මගේ நான் ஜெபம் තාත්තට எனக்கே கேட்கணும் கேட்காது. මගේ යාත්‍රා කරන්නේ මට බය நம்முடைய இந்த නැත්නම් வார்த்தை மிக முக்கியம். අපේ වචන බොහෝ වැදගත්. நாளின் அதிகாரத்திலே என்னது மரணம் உண்டு ஜீவன். අපේ දිවේ මරණයක් තියෙනවා ජීවිතයක් තියෙනවා. எங்க பிள்ளைகளை குறித்து நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நல்லா இருக்கும். අපි ළමයි ගැන කතා කරන හැම දෙයක්ම හරියට තියෙනවා. பூர்வா மதுரா அப்புறம் அவங்க உள்ள தொட்டி தாவிட்டு தான் இருக்கும். ඒක කිව්වොත් ළමයා පැන පැන அந்த තමයි. புள்ள பிள்ளையா தான் இருந்துச்சு. ඒ ළමයා ළමයෙක් அந்த பிள்ளைய විදිහට பிறந்தாக்குறது யாரு? ඒ ළමයා වඳුරෙක් කරේ කවුද? අමන් තමයි. அந்த நாய் மாதிரியே கத்திக்கிட்டு මොනවාද බල්ලෙක් වගේ කෑ ගන්නවා. நல்லா அந்த பிள்ளைய நாயாக்குறது யாரு? හොඳට හිටපු දරුවා බල්ලෙක් කරේ කවුද? එයා அவன் சொல்ல අමන් வேண்டியது கடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு. கொசு அப்படின்னு கொசுவா யாரு? நாம. அப்ப என்ன கொசு கடிக்கும் குத்துமா குத்தாதா? கடிக்குமா கடிக்காதா? அடிச்சா சொரியும். சில நேரம் அதை அடிச்சு காட்டி நாம மாறிடும். நம்மளை கொசுவாக்குறது யாரு? ඒ මధුරෙක් කරේ කවුද? யாரு? நம்ம பேசுற வார்த்தை தான். අපි කියමු அப்ப கொசுனா கடிக்கும். මధුරෙක් නම් டெங்கு வரும், ඩෙන්ගු වෙනවා. மலேரியா வரும், මලේරියා වෙනවා. வாந்தி பேதி வரும். වමන එනවා. சகிக்க வேண்டியது ஒரு வேலை. ඒක දරා ගන්න එපා එයාලට. நம்ம வார்த்தையினால் சொல்லியிருப்பது கொசு. අපි කටින් කියලා දෙනවා මේ இன்னும் වතුර. உங்க காத்தாவது வரட்டும். පොඩ්ඩක් කන්නේ උලම් ආපුලේ. எப்படி வரும்? කොහොමද එන්නේ? அது வரும் பாரு நாத்தம் காத்துல. காத்து வர சொல்லு யார் சொன்னது? நாம சொன்னோம். நாம அதை ஒதுங்கி நல்ல வாசம் போயிட்டு கெட்ட வாசமா வரட்டும், காத்து வரட்டும். வாய் வார்த்தைகள் අපේ කටේ කියන වචන வாழ்க்கை. ජීවිතය. யாருமே பார்க்கல. කවුරුත් බලන්නේ නැහැ. இஷ்டப்படி வாழ ඕන විදිහට ජීවත් වෙන්න. யார் பார்க்கறதான நாடு. කවුරු බැලුවත් නැත ඒ වාසිය බලනවා. இந்த சரீரத்தை உண்டாக்கியதை நாட்டவர். මේ ශරීරය ලැබුවේ දෙවියන් වහන්සේ. மரம் செடி பூ கொண்டு உண்டாக கடவுள். ගස් මැවෙන්න ඕනේ. சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் உண்டாக கடவுள். ඉර සඳ කරු ඔක්කොම මැවෙන්න ඕනේ. அது எல்லாமே உண்டாக ඒ ඔක්කොම මැවෙන්න ඕනේ. ஆனால் என்னை உங்களை மாத்திரம் என் ஆண்டுடைய கரங்கள் உருவாக்கி හැබැයි ඔයාලමයි මාවයි දෙවියන් වහන්සේ ගන්නවා. உருவாக்குறது மாத்திரம் கிடையாது.
என் பட்சமாய் அவர் குனிந்து අපි ළඟට ඇවිල්ලා இந்த மண்ணான நாசியிலே මේ වැලියක් ලෙස තිබ්බා அந்த මේ ஜீவ சுவாசத்தை ஊற்றினதினால் நான் ஜீவாத்மாவாய் ජීවිතේ දුන්න නිසා அப்ப இந்த சரீரம் මේ ශරීරයෙන් දෙවියන් වහන්සේගේ அப்ப இந்த வாழ்க்கை அவருடைய මේ ජීවිතයක් යාළුවා இந்த வாழ்க்கை சரியாய் මේ ජීවිතය හරියට කියනවා என்னுடைய வாழ்க்கையை வைத்து தான் கர்த்தர் நியாயம் මගේ ජීවිතයේ තියලා විනිශ්චය කරන්නේ இந்த காரியங்களை பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது நமக்கு புரியும். මේවා සුදාපේන වහන්සේදී අපිට කියලා දෙයි. ஹalleluya. அதை தான் சபையிலே கர்த்தர் கூறுகிறார். ඒක තමයි සභාවේ දෙවියන් වහන්සේ දේශනා කරන්නේ. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அதான் நாங்கள் சபையில செய்து கொண்டிருக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் உங்களை பிடிச்சி வைக்க உட்கார வைக்க வாய்ப்பு கிடைக்கும். எப்படி ஆகிடும் இந்த காரியங்களை நம்ம சொல்லுவோம். ඉරිදා එක දවස අම වෙන්න පුළුවන් වෙන්නේ ඒ දවසේ මේ ඔක්කොම කියලා 1 தீமோத்தேயு 5:20 நாங்கள் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 5:20 மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்கிறவர்களை எல்லாருக்கும் உதாவும் கடிந்து கொள்ளும். மற்றவர்களுக்கு என்ன உண்டாகும்படிக்கு பயம் உண்டாகும்படி. அப்படி யாராவது கூப்பிட்டு சொன்னா நீங்க சபையில இருப்பீங்களா? තමනේ මණ්ඩලයේ කිව්වොත් එයාලා සභාවෙන් ගාද அந்த என்ன அப்படி பேசுறது? මේ මිනිස්සු මොනවද වෙන කතා කරන්නේ? என்ன பத்தி அவருக்கு என்ன தெரியும்? මම කියන්නේ එයාට කොහොමද? அவர் மட்டும் பெரிய இவரோ? එයා ලොකු මිනිස්සෙක්. நான் பெரியவன் கிடையாது. මම ලොකු එකෙක්. நான் இவரும் கிடையாது. මම මෙයාත් නෙවෙයි. நான் சாதாரண. මම සාමාන්‍ය போதிக்கும் பொழுது நான் கேட்கிறேன். ඔබ දෙවියන් වහන්සේ අපිට කියලා දෙවි අපි අහනවා. ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார். දෙවියන් වහන්සේ අවස්ථාවක් දෙනවා. ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். දෙවියන් වහන්සේ මට අවස්ථාවක් நான் දෙනවා. காரணம் இருக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவா என்னோட கூட பேசுவார். මම කකුල කැඩිලා දෙවියන් වහන්සේ පැහැදිලිව කතා කරනවා. நான் உன்னை அடிக்கவில்லை என்று சொன்னார். මම ඔයාට කියවලා නැත්නම් ஏசாவு மீது கை போடுவான். ඒසා ඔයාගේ උඩ අත அதை තියනවා. நான் அனுமதிக்கிறேன். ඒක මම நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொன்னார். එයා මගේ කියලා දෙවියන් වහන්සේ කිව්වා. அதனால 3 மாசம் கர்த்தர் படுக்கையாச்சு. ඒක මාස 3ක් බෙඩේ. டாக்டர் சொன்னார் நிக்கவே 6 மாசம் ஆகும். දොස්තර කිව්වා ඊට ගන්න මාස 6ක් වෙයි කියලා. கர்த்தருடைய வேலை முடிந்தது நான் நன்றி. මේ වහන්සේගේ වැඩේ ඉවරයි මම ඊට ගන්නවා. එච්චරයි. அப்ப நான் கர்த்தர் நம்மை திருத்தும் பொழுது நாம் அந்த திருத்துதலுக்கு நம்மை கூப்பிடுவோம். දෙවියන් වහන්සේ අපිව හරි ගස්සද්දී ඒකට අපි බාර දෙන්න. தீத்து 2:15 நம்ம வாசிக்கிறோம். தீத்தஸ் 2:15 இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு படித்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது இருப்பாயா. ஒருவனும் என்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்க கூடாது. என்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டுமானால் நான் சரியா இருப்பேன். මම ඔක්කොම හොඳට බලන්න වෙන මම හරියට ජීවත් වෙනවා. நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன். මම හරි ආකාරයට நாங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. අපි කවුරුත් හරි නෙවෙයි. ஆனால் நாங்கள் கர்த்தருக்குள் அன்றாடம் நாங்கள் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். හැබැයි අපි හැමදාම දෙවියන් වහන්සේගෙන් මොනවාරි ඉගෙන ගන්න ඕනේ. ஹalleluya. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். එළිදරව් පොතේ 3:19 நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனதிரு. அவனுடைய வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் சபைக்கும் வருகிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ ඔයාට මට නිසා நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ මම කවුද ප්‍රේම කරන්නේ? எத்தனை பேர் சொல்லுங்க கர்த்தர் என்னை நேசிக்கிறார்? කී දෙනෙක් කියන දෙවියන් වහන්සේ මට ප්‍රේම ஹalleluya. කරනවා. கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனால தான் நம்மளோட பேசுறார். දෙවියන් වහන්සේ අපිට ප්‍රේම කරන නිසායි අපිට ඒක அவர் ஏற்ற விதமாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். එයාට ඕන විදිහට අපි වෙනස් කරනවා. அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். එයාලා මම හරි ගස්සනවා. கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன்னா දඬුවම් දීලා හරි ගස්සනවා කියන්නේ यानी මම එක සැරයක් කිව්වා මම ඊට පස්සේ කියන්නේ නැහැ. ඔය சொல்றோமே இல்லையா? தப்புல நல்லா பண்ணு. அந்த புள்ள புடிச்சு போய். මේ පාස්ටර් එකට මොනවද උනේ? එමනේ අම්ම කියන්නේ. නේද? ஆண்டவர் என்ன செய்ய நம்ம நேசிக்கிறோம். දෙවියන් වහන්සේ අපිට ප්‍රේම කරනවා. එයාලා මට කිව්වා அது வந்து கீதிகாவுக்கு කියනවා. நான் කියන්නේ. இப்போ கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். දෙවියන් වහන්සේ අපිට ප්‍රේම කරනවා. நேசிக்கிறதுனால அவர் என்ன செய்கிறார்? අපිට ප්‍රේම கடிந்து கொண்டு நம்மை சிட்சிக்கிறார். දඬුවම් දීලා අපිව හරි ගස්සනවා. சொல்றாரு வேணாம். நம்பி வேணாம். සරයක් කියලා පානවා.
ஐயா வேணா, මන්දේවා மகன் வேணா, පුතායවා கடைசியில் வந்தாரு. මන්දේ වුණාට ටිකක් යනවා. எங்க இருந்து விழிச்சுன்னு தெரியாது. කොහෙන් වැටුණාද දන්නේ නැහැ. ஆனந்த் හැබැයි වැටෙනවා. இதான் நம்ம ඒකයි අපි கடிந்து கொண்டு අපේ ஏன் හරි ලස්සනයි. கத்தனை நேசி. ඇයි කියුවේ නැත්නම් අපිට ප්‍රේම ஆண்டோடைய வருகை மிகவும் சமீபம். දවසේ කීම ඉතාමත් ලස්සනයි. நேற்று தினத்தில் ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சென்டர். ඒ දවසේ ස්ථානයකට ගියා. அப்பாவே மகனுக்கு ட்ரக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. තාත්තම දරුවට මත්ද්‍රව්‍ය ஞான தருவார். ஞான தருவார். அதுக்கு பிறகு அந்த புள்ள வந்ததுனால அம்மாட்ட அழகு செய்யலாம். ඊට පස්සේ දරුවා ඇවිල්ලා අම්මට අදලා කියලා කියනවා இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். මේ ජීවිතේ මට செத்து போய் මම මැරෙන්න. ஏதாவது எனக்கு செய்யும். මොනවාරි මට කරන්න. இந்த பிள்ளை படாது நம்ம சென்டர்ல ඒ ළමයා මේ ස්ථානයේ දැන් තියෙනවා. 17 வயசு வாலிபர். අවුරුදු 17යි. யார் ட்ரக்ஸ் கொடுக்குறது? කවුද දීලා දෙන්නේ? அப்பாவும். තාත්තා දීලා දෙන්නේ. கடைசி நாட்களில் අන්තිම දවස්වල அன்பு குறைந்து ප්‍රේමය අඩු அதான் நடந்துச்சு. ඒ තමයි දැන් සිදුවෙන්නේ. சின்ன பிள்ளைகளே பாலியல் துஷ்பிரயோகங்கள் இவ்வளவு காரியங்கள் நடக்குது. இந்த ஆண்டோடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறபடினால் ඒ වාසිකී විතරම கர்த்தர் நமக்கு போதிக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ඒ වාසිකී කියන එක අපි පාලනය කරන එක අපේ ජීවිතය දාන දේ அவர் வந்து වාසය பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் නීතිය ගැන நியாய தீர்ப்பை குறித்தும் නිශ්චය කරන உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். මේ ලෝකයේ කියලා දෙනවා. கண்களை மூடி தேவ கருத்துரை වැස්සේ වලදී වාස්තවය சர்வவல்லமை எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக, நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை இரக்கங்களுக்காய் சோதரம், உடைய பாதுகாப்புக்காய் சோதரம், உடைய பராமரிப்புக்காய் சோதரம். தேவரேர் பேசினதா நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை மறக்கவும் மாறாத தேவ பிரசன்னமும் உடைய பிள்ளைகளாக எங்களோடு கூட இருக்கும். உடைய வருகையில் உமக்கு முன்னதாக நாங்கள் காணப்பட கர்த்தர்களுக்கு இரக்கம் செய்கிறார். ஆண்டவரே, உலகத்தின் முடிவு மிகவும் சமீபமாய் இருக்கிறது. உடைய வருகையிலே நாங்கள் எல்லாரும் சபையாய் உடைய பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து உமக்கு முன்னதாக நிற்க எங்களை தகுதிப்படுத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே.